நம்ம பார்க்க போகிறது எஸ்கே பாண்டா கேமிங். வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். வாங்க கைஸ் போவோம். நம்ம கொஞ்சம் மீடியமான வீடு தான் கட்ட போகிறோம். அதனால் கொஞ்சம் வர வீடியோவில் நம்ம பெருசாக மகால் மாதிரி கட்டுவோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அடுத்து நம்ம எங்கேயாச்சும் பார்ப்போம் பெரிய வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளோர் கட்டுற மாதிரி இருக்கும். யாரும் கட்டாத மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கட்ட போகிறோம். ஓகேயா? சாரி கைஸ், ரெக்டாங்கிள் கைஸ், சாரி நான் ட்ரையாங்கிள்ன்றேன். ஓகே, நம்ம இப்போ கட்டுறோம். ஃபஸ்ட்டு மொட்டை மாடி இருக்கிற மாதிரி நம்ம தான் கைஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரியலை, யாராச்சும் கட்டியிருப்பாங்க. சரி ஓகே கைஸ், சரி ஓகே கைஸ், வாங்க கைஸ் கட்டுவோம். வலிக்குது. சரி ஓகே, உங்களுக்காக ஒரு பாட்டு பாட வர மாட்டேங்குது. மைண்டில் என்ன பாட்டு போடுவோம், வர மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம டிசைனாக ஒரு வீடு கட்ட போகிறோம் கைஸ். அடுத்து வர வீடியோவில் நம்ம ஃபார்ம்லாம் பண்ணுவோம் கைஸ். நம்ம கேரட் ஃபார்ம் பண்ண தெரியாது. ஓகே கைஸ், நம்ம வர வீடியோவில் நிறைய ஃபார்ம்ஸ்லாம் பார்ப்போம். லைக் கேரட் ஃபார்ம், எல்லா ஃபார்மும் பார்ப்போம் கைஸ். நீங்கள் எங்கடா டைமண்டுன்னு கேட்பீங்க, காட்டுறோம் கைஸ். ஏங்க கைஸ், டைமண்ட் 7 டைமண்ட் கைஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். சரி ஓகே கைஸ், கட்டிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம மொட்டை மாடி வச்ச மாதிரி நாங்கள் கட்டுறோம். சரி ஓகே விடுங்க. நாங்கள் நிறைய செஸ்டெல்லாம் வைக்க போகிறோம். அதுவும் 3D தான் வைக்க போகிறோம். செய்யலாம் போதில்ல. எங்கே வைக்கிற? சரி ஓகே கைஸ், நம்ம வர வீடியோவில் ரோப்ளாக்ஸ், பென்டன் கேம், நிறைய கேம்லாம் போட போகிறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அதனால் நாங்கள் வர வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கேம்லாம் போடுவோம் கைஸ். நிறைய வீடியோ போடுவோம் கைஸ். நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதோட லைக்கும் பண்ணுங்க கைஸ். என்ன கைஸ் பண்ண மாட்டீங்களே? சரி ஓகே, இப்போ போய் கல் போய் நோண்ட போகிறோம். கல் போய் நம்ம மைனிங் இடத்துல போய் நம்ம நோண்டுவோம். போகிறோம் போயிட்டே இருக்கோம். இப்போ நோண்ட வேண்டியதானு கேட்பீங்க. ரொம்ப பிடிக்குது. ஓகே, கீழே போகிறோம் போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ப்ரெட் எடுத்து என்ன பண்ண போகிறோம், ப்ரெட் எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். சரி ஓகே, நம்ம போயிட்டே இருக்கோம். வர வரைக்கும் நம்ம வந்துச்சா? ஓகே, எடு இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, நோண்டு எல்லாமே. நாங்கள் படியெல்லாம் வைக்க போகிறோம். படி வச்சு மேலே போகிற மாதிரி. நாங்கள் மேலே போய் 2 பெட்டு வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு எங்கள் லூட்லாம் நாங்கள் மேலே நாங்கள் எங்கள் லூட்லாம் வைப்போம். அடுத்து கீழே எங்கள் லூட்லாம் வைப்போம். அடுத்து என்ன செய்வோம், அடுத்த வீடியோவில் அடுத்த வர வீடியோவில் என்னமாச்சும் கண்டென்ட்லாம் செய்வோம். அதான் கைஸ். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம போய் வீடு கட்ட போகிறோம். இப்போ போர் அடிக்குது. நம்ம போய் இப்போ செஸ்டெல்லாம் போய் எடுக்க போகிறோம். மேலே போயிட்டு பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம படியை கட்ட போகிறோம் மாடிக்கு. தப்பா கட்டிட்டு. சரி ஓகே, வைக்கிறோம் வச்சுக்கிட்டே போகிறோம். எவ்வளோ தூரம் தப்பாச்சிட்டோம்.
கரெக்டாக வச்சுட்டோமா? கரெக்டாக உடைக்கிறோம். இப்போ வந்து வைக்கிறோம் திரும்பவும். தப்பாக படி வைக்க சொன்னால் கல்ல வச்சுட்ருக்கீங்கன்னு கேட்பீங்க, தெரியும். இருந்தாலும் நாங்கள் வைப்போம். சரி ஓகே வைக்கிறோம். லாஸ்ட் படி கைஸ். இதை உடச்சிட்டோம். இதையும் உடச்சிட்டு இங்கேருந்து வைக்கிறோம் கைஸ். இங்கேருந்து வச்சுட்டு இங்கே உடச்சிட்டு அடுத்து வந்து இதையும் உடைக்க போகிறோம் கைஸ். இதையும் உடச்சிட்டோம். அடுத்து இங்கேருந்து படி வைக்க போகிறோம். அடுத்து இங்கே கல்லை வச்சுட்டு இங்கே படி. இங்கே கைஸ் தப்பாக வச்சுட்டோம். எடு. இதே உடைப்போம். இதே உடச்சிட்டோம். இங்கே வச்சிட்டோம். அடுத்து இங்கே வந்து அதுதான் கைஸ். இங்கேருந்து படி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நடுவில் இருக்கிற பிளாக்கை மட்டும் உடச்சிட்டோம். இந்த பிளாக்கையும் உடச்சிட்டோம். அதுதான் கைஸ். படி ரெடி. மொட்டை மாடி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து தூங்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து போய் தூங்க போகிறோம். ஸ்கெலிட்டன் அடிக்கிறான். தூங்கணும். இப்போ நம்ம வந்து உடைக்கிறோம். இன்சென்ஷன் டேபிளில் வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இப்போ பெட்டை போட்டு தூங்க முடியல கைஸ். ஐயோ ஆர்மர் போட்டு நம்மளை அடிக்கிறாங்க. ஐயோ நம்ம பண்ணி வச்ச வேலையை பார்த்தியா? இப்படி நம்ம எது கைஸ் வர மாட்டேங்குது. அடிப்போமா? ஜெய்ய இதுக்குதான் நம்ம எல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. போ கொஞ்ச நேரம் தூங்கணும் கைஸ். எந்திரிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து ஸ்கெலிட்டன்லாம் செத்துறோம். அடிக்குது கைஸ். ஐயோ அடிக்குது கைஸ். ஐயோ ஸ்கெலிட்டன் அடிக்கிறான். ஓடுங்க கைஸ், ஓடுங்க. வலிக்குது. நம்ம பண்ணி வச்ச வேலையை பார்த்தீங்களா கைஸ்? இதான் தேவையில்லாமல் பழக்கூடாது. ஸ்வாட் அடிச்சிருச்சு. நம்ம ஸ்வாட் எடுத்து அதுவே அடிக்குது. ஐயோ நம்ம ஸ்வாட் எடுத்து அது அடிக்குது. நம்ம எங்க ஐட்டத்தை எடுத்து நீயாடா அடிக்கிற? எத்தனை வாட்டி தான் கொள்ளணும்னு தெரியல. நம்ம டெய்லிக்கிட்டே இருக்கு. நம்மளும் அடிப்போம். ஸ்கெலிட்டன் செத்து தொலை. ஓடு. கைஸ் ஓடுவோம். ஐயோ ஓடு. அச்சுமலே ஓடு. ஓடுங்க கைஸ், ஓடுங்க. ரன் வில்லேஜர் காப்பாற்றுறான். அடி. என்னையாடா அடிக்கிற? ஐயோ அடிக்கிறான். ரொம்பவே அடிக்கிறான். அவ்வளோதான். அடிச்சுக்கிட்டே இருக்கான். வாழ்தாங்க அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தான் கைஸ், நம்ம தான். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம லூட்டெல்லாம் எடுத்துக்கணும். அப்போதான் சரி கைஸ். நம்ம லூட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா கரெக்டாக இருந்தால் பரோட்டா போட்டுருவாங்க. சரி ஓகே போயிட்டுருக்கோம். அவனா ஒருத்தவே நம்மளை பரோட்டா போட்டியான். நானும் நம்ம செத்துட்டோம். சரி ஓகே நம்ம வந்து டோர் தேவை, அதனால டோர் எடுத்துக்கிறோம். டோர் எடுத்துட்டு நம்ம வீட்டில் போய் வைக்க போகிறோம். நம்ம வந்து மொட்டை மாடி வேணாம் கைஸ். சரி இருந்தாலும் மொட்டை மாடி கட்டிட்டோம்ல, பரவாயில்ல விடுங்க. சரி ஓகே லைட்டை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம டோர் வைக்க போகிறோம். டோர் இங்கே சூப்பர். நம்ம சின்ன வீடை கட்டிட்டோம். பெட்டை வைக்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ். செஸ்ட்டு எங்கடான்னு கேட்பீங்க. வைக்கணும் வருங்க கைஸ். செஸ்ட்டு
செஸ்ட்டில் நம்ம பொருளை வைக்கலாங்க. செஸ்ட்டு எத்தனை டேபிள்னு கேட்பீங்க. ஆமாம், அப்படிலாம் இருக்கும். அங்கே கைஸ் இப்போ போய் நம்ம வில்லேஜர் வீட்டில் போய் செஸ்ட் ஆட்டிட்டு போடுவோம். நம்மளுக்கு வந்து பசிக்கும் இல்லை, சாப்பிட்ணும் இல்லை, அதனால் பார்த்தீங்களா கைஸ், ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது கைஸ். இங்கேருந்து கீழே வந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம சுற்றுருவோம். அதனால தான் கைஸ் நம்ம ஜாக்கிரதையாக போகணும் கைஸ். இப்போ போயிருந்தோம் வச்சுக்கோங்க நம்ம செத்துருக்கோம் கைஸ். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். என்ன சாப்பிட்டுப்போம். ஓகே, ஆப்பிள் வச்சுட்டு செஸ்ட் எடுக்க போகணும். ஓகே, வந்திருக்கேன். ஐயோ, செஸ்ட்டு நம்ம போய் கேரட் ஆக்கேஜ் போடுவோம், சாப்பிடுவோம். நம்ம கேரட் பாவங்கள் பாவம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோதான், அதான் நம்ம டெக்னிக். பார்க்குறாங்க இன்னும் மறைச்சி நமக்கு ஹெல்த் ஏறணும். அவ்வளோதான். கைஸ் நம்ம வில்லேஜர் வீட்டில் போய் செஸ்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். கைஸ் நம்ம ஆர்டிஸ்ட் போடுறதை விட்டுட்டு நம்ம செய்வோம். சரி, இங்கே மரம் பார்க்க முடியாது. இந்த நம்ம வில்லேஜர் பையகிட்ட வந்து நம்ம கொஞ்சம் உட்டு வாங்கிட்டோம். நம்ம வந்து கொஞ்சம் உட்டு வாங்கிட்டோமா, வந்து ஃபன்னர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். உனக்காக 3 எடுத்துக்கிறோம் கைஸ். சாரி, ஓடுறா. என் வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் தான் எல்லாம் இருக்கும். நம்ம செஞ்சு வச்ச வேலை தான். ஓகே, ஏறு வீட்டோட போயிட்டோம். நம்ம வந்து செட்டியாக நம்மளுக்கு ரொம்ப உட்டு தேவை. உட்டு எடுத்துக்கிட்டோம். உட்டு நிறைய உட்டு தேவை. அதனால் நிறைய உட்டு எடுத்துக்கிறோம். நிறைய உட்டு டார்ச்சும் கொஞ்சம் தேவைப்படுது. சரியில் இதை எடுத்துக்கலாம். ஓகே, எப்படா வீட்டுக்குள்ளே போவீங்கன்னு நாங்கள் போயிடுறோம். இப்போ போவோம். எக்ஸ்ட்ரா மாட்டி கொண்டிருப்பேன் கைஸ். ஐயோ கைஸ், நம்ம ஹெல்த்தை பார்த்தீங்களா கைஸ், ரொம்ப நிறைய இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ ஃபிஷ்ஷு சாப்பிட போகிறோம். இல்லை, சாப்பிடல, வேணாங்க கைஸ், ஃபிஷ் சாப்பிட வேணாம். சரி, ஓகே, வீட்டுக்குள்ளே போவோம். ஓகே, வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை மூடுவோம். வேணாம், கதவை மூடிட்டு அந்த ஸ்னோவெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். நல்லா இருக்கும். ஓகே கைஸ், இந்த இங்கே ஒன்று இருக்கேன், இங்கே 2 இருக்கேன். ஓகே, செஸ்ட்டை வைங்க. நம்ம வந்து கீழே இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கும். கொஞ்சம் அழகு படுத்துவோம். வீட்டை கொஞ்சம் நேரம் இதை செஞ்சுட்டு வேற என்ன கைஸ், இதை வச்சுப்போம். அடுத்து வந்து மேலே வந்துடுமா, வச்சுப்போம். பெட்டு வச்சுடாத, நீங்கள் சொல்கிறீங்க, கைஸ் கேட்குது. கவலைப்படாங்க, இப்படி பெட்டு மிதக்கும். ஓகே கைஸ், உங்களை பற்றி தான் தெரியுங்க, பெட்டு மிதக்க வைப்போம். இந்த இது நம்மளுக்கு தேவை, அதனால் வச்சுப்போம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம், இதை வச்சுப்போம். ஸ்பேஸ் கிடச்சிது. நம்ம வந்து இப்போ வந்து செஸ்ட்டு செய்யப்படும். செஞ்சுட்டோம். இப்போ வந்து செஸ்ட்டு வைக்கப்போம். 13 இருக்குது. நம்ம வந்து இங்கே லைட்டெல்லாம் வச்சுருவோம். ஓகே, இங்கே இருந்து வச்சுட்டு மேலெலாம் வச்சுப்போம்.
அப்போ தான் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். சும்மா நீங்கள் ஸ்பேஸ் இல்லை. மேலே வை. போதும். ஒரே ஒரு செஸ்ட் இங்கே. சரி ஓகே வைப்போம் கைஸ். இங்கே எல்லாம் இப்போ நம்ம வந்து அயனை உருக்க போகிறோம் கைஸ். உருக்கி என்ன செய்ய போகிறேன்னு கேட்பீங்க, எனக்கு தெரியலை. உருக்குறோம். ஓகே 19 4 ஓகே 15 இருக்கு. அயன் வந்துச்சு கைஸ். அயன் இன்கெட். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு இதை உருக்கிட்டோம். அங்கே உருக்கிட்டுருக்கு. நம்ம வந்து டைமண்டை வைப்போம். இதெல்லாம் லூட்டெல்லாம் வச்சுருவோம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான லூட்லாம் இங்கே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு டப்பா. இப்போ நம்ம வந்து பேண்ட்டு ஆர்மர் அதெல்லாம் வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா பெட்டு ஓகேயா. மிச்சம் எல்லாமே வேறு டப்பாவில் வச்சுப்போம். இப்போ ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபார்மிங் பண்ண போகிறோம் கைஸ். ஃபார்மிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து உட்டு வேணும் கைஸ். அதனால் நம்மளுக்காகவே இருக்கிற வில்லேஜர் வீட்டுக்கு போய் வச்சுக்கோம். கைஸ் நம்ம பின்னாடியே முயல் வருது. அது கேரட் கொடுப்போமா? கொடுக்க முடியும் கைஸ். ஏன் தூரம் உங்க? சரி வாங்க கைஸ் போவோம். உட்டு நாங்கள் தான் கைஸ் ஸ்வாட் வச்சு உட்டு எடுக்கிறோம். சரி ஓகே கைஸ் ஏன்டா இன்னும் உட்டு வேணும்னு கேட்பீங்க. அதனால் சும்மா ஃபார்மிங் பண்ண உட்டு தேவை. உட்டே காணும் கைஸ். நான் தான் உட்டு தேவை போயிட்டுருக்கோம். உட்டு நம்ம வீட்டு பக்கமே இருக்கு. பக்கத்துலேயே கைஸ் இப்போ நம்ம வந்து இப்போ நைட் ஆயிடுச்சு. நாங்கள் தூங்க போகிறோம். கைஸ் காலையில் 6 மணி போல் எழுந்திரிச்சிருக்கோம். கதவை திறந்துட்டோம், மூடிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைண்ட் பண்ண போகிறோம் கைஸ். நான் போட்டு ஃபஸ்ட்டு அடித்து நம்மளை அடிச்சிடுவேன். இப்போ நம்ம மைண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு ஃபார்மிங்க்கு உங்களுக்கு ஃபார்மிங் என்னென்ன ஃபார்மிங் தெரியுமோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் செய்வோம். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் கைஸ். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். போன வீடியோவில் எவனுமே பண்ணல, ஒருத்தவங்க தான் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க கைஸ். இப்போ நம்ம வந்து மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறோம் 4 பாக்ஸாக உடச்சிக்கிட்டே இருக்கோம். உடைக்கிறோம் 4 பாக்ஸாக உடைக்கிறோம். 2 பாக்ஸாக உடைக்கிறோம். உடச்சிக்கிட்டே இருக்கோம். 4 பாக்ஸாக உடைக்கிறோம். மேலே போகிறோம் கைஸ். மேலே போகிறோம். போயிட்டே இருக்கோம். போயிட்டோம் கைஸ். என்னன்னு தெரியல கைஸ். இப்போ வந்து ஸ்னோவாக இருக்குது. ஸ்னோ போகவே மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து வில்லேஜர் வீட்டிலேருந்து புரியல. இதை நம்ம வந்து இப்போ இதை வந்து நம்ம உட்டை மாட்டிட்டோம். அதான் கைஸ் போகிறோம். வீட்டுக்கு போகிறோம் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்கிறோம்.
இதில் வந்து நம்ம வந்து உட் வைக்கிறோம். ஸ்டிக்காக மாட்டிட்டோம் கொஞ்சம் ஸ்டிக்காக. அடுத்து வந்து ஒரு ஆக்ஸு முடிய போகுது. அடுத்து வந்து டார்ச்சு செய்கிறோம். டார்ச்சு பண்ணுறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து ஃபார்மிங் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய ஃபார்மிங்கா கேரட் ஃபார்மிங் பண்ண போகிறோம் கைஸ். கைஸ் நாங்கள் வந்து கேரட் ஃபார்மிங் பண்ண போகிறோம். இதை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் உடைக்கணும். உடைச்சிட்டு இதை உடைச்சிட்டு கேரட் வைக்கணும். இங்கே வந்து நடுவில் மட்டும் வந்து தண்ணி வைக்கணும். இங்கேயும் நம்ம பண்ணிடுவோம் கைஸ். இந்த ஸ்னோ எதுக்கு வந்திருக்குன்னே தெரியும். வேண்டாம் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம வந்து நிறைய ஃபார்மிங் பண்ணுவோம் கைஸ். பொட்டேட்டோ ஃபார்மிங்கும் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ஃபார்மிங் பண்ணுவோம். இதான் இந்த மாதிரி பெரிய ஃபார்மிங்கும் பண்ணுவோம் கைஸ். அடுத்து வந்து நாங்கள் வந்து என்ன ஃபார்மிங் பண்ண போகிறோம்னா பொட்டேட்டோ ஃபார்மிங் பண்ணிட்டு அடுத்து வந்து பெரிய பெரிய ஃபார்ம்லாம் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கேரட் வைக்க போகிறோம். கேரட் இருந்துச்சுன்னா நாங்கள் கொடுக்கல கைஸ். இப்போ நம்ம வந்து வச்சிட்டோம். இப்போ போய் தண்ணி வந்து எடுக்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பக்கெட் செய்யணும். அதுக்கு அயன் தேவை. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அயனை வைக்கணும் கைஸ். பக்கெட் வந்துச்சு. ஒன்று செய்யலாம் கைஸ். போதும். இப்போ நம்ம வந்து அயனை வச்சுட்டு பக்கெட் எடுத்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம தண்ணியை தேடி போகிறோம். தண்ணியை தேடி போயிட்டுருக்கோம். தண்ணி எங்கே இருக்குது? தண்ணி வேணும். நம்ம அங்கே கேரட் ஃபார்ம் பார்த்தோம்ல, அங்கே போய் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அங்கே போய் நம்ம தண்ணி எடுத்துட்டு திரும்பவும் வளர வச்சுட்டான். நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம போய் அதை கேரட்டெல்லாம் பிடுங்கணும். கேரட்டை பிடுங்கி நம்ம ஃபார்மிங் பண்ணணும். அதாங்க நம்ம திறமையே. அங்கே போவோம் அடிக்கிறதுக்குள்ள. கேரட் இருக்கு கைஸ். அதனால 3 சாப்பிட்டேன். நம்ம வந்து இப்போ போய் கேரட் வைக்க போகிறோம். கேரட்டாடா இல்லை. இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சுட்டு தான் கேரட் வைக்க போகிறோம். மிச்சம் இருக்கிற கேரட்டை வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பெரிய ஹோல். கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை. இங்கேருந்து குதிச்சோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். டைரக்ட் டெட்டு தான் கைஸ். அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கைஸ். நாங்கள் பார்ப்போம். என்ன கைஸ் நான் வளர்றேன்னு பார்த்தீங்களா? சும்மா தான் கைஸ் வளர்றேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கைஸ். சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸில் நீங்கள் மிரண்டுருவீங்க, அசந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு இப்போ சொன்னால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து தண்ணி எடுத்துட்டோம். இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போய் கேரட் ஃபார்ம் அல்டிமேட் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை எடுத்துட்டு இங்கே வைக்க போகிறோம். ஓகே. இப்போ இங்கே வந்து இங்கே வைக்கிறோம். நம்ம வந்து இன்க்ரீஸ் தண்ணி பண்ணிட்டோம் கைஸ். இங்கே வந்து ஐஸ் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம வந்து ஐஸ் ஆனதை உடச்சி விடுறோம். இப்போ நம்ம வந்து டேட்டை வந்து இங்கே வைக்க போகிறோம். உடைக்கிறோம். ஐஸை நம்ம உடைச்சா தண்ணி ஆயிடும். இங்கே கைஸ் இங்கேயே நம்ம வந்து வைக்க போகிறோம். இங்கே நம்ம வந்து தண்ணி வைக்க போகிறோம். தப்பாக செஞ்சுட்டோம், அதனால இதை நம்ம உடச்சி விட்டா தண்ணி ஆயிடும். சூப்பராக இருக்கா கைஸ். நம்ம வந்து தண்ணி வச்சிட்டோம். கேரட் கொஞ்சம் வளரும். அடுத்து அந்த கேரட்டையே நம்ம வச்சிடணும். சூப்பர் கைஸ். நம்ம வந்து டர்ட் எடுத்து நம்ம இங்கே வைக்கணும். அவ்வளோதான் கைஸ். சூப்பர். நம்ம வந்து எடுத்து இங்கே வைக்க போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு டர்ட் தேவை கைஸ். எடுத்துட்டோம். எடுத்து இங்கே வச்சோம். அவ்வளோதான் கைஸ். இனிமேல் அங்கே ஸ்னோ படியாது. இங்கே வந்து கேரட் வைக்கணும். இப்போ நம்ம வந்து வீட் வைக்கணும். வீட் வைக்கிறோம். வீட் வச்சுட்டு கேரட்டை பூரா எடுத்துடுறோம். ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து செஸ்ட்டில் வீட் வச்சிட்டோம். கேரட்டை எடுத்துட்டோம். லெதர். ஓகே. இப்போ நம்ம வந்து டேபிளுக்கு போயிட்டோம். டார்ச்சு செய்கிறோம். இன்னும் 40 டார்ச் வந்துச்சு. 64 ஒரு ஸ்டாக் செய்ய பண்ணணும் கைஸ். 64 வந்துச்சா. இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கு வந்து சேர்த்து வச்சிட்டோம். அதனால் நம்ம வந்து செஸ்ட்டில் வைக்க போகிறோம் கைஸ். செஸ்ட்டில் வைக்க தேவையில்லை, நம்ம கையில் வச்சுருந்தாலே நம்மளுக்கு வந்து பெருமை தான். அதனால் வீட் ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோம். அடுத்த வீட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தான். பை கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய ஃபார்ம் செய்வோம் கைஸ். பாய்.